before the end of this year. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக, So I'm sorry, before the end of 2020, மன்னிக்கவும் 2020ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக vaccines were available for all nations. எல்லா நாடுகளுக்கும் கொரோனாவுக்கான தடுப்பூசி மருந்துகள் கிடைக்க There's a lot வந்துவிட்டன. of fears about the vaccine by many quarters of Christians all over the world. உலகம் முழுவதும் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த தடுப்பூசி மருந்தை குறித்த பயம் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறதை அறிகிறோம். Many Christians seem to get a lot of information from the internet about the good, the bad, and the ugly things about the vaccine. இந்த தடுப்பூசியின் நன்மை தீமை பாதகம் அதில் இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை குறித்த தகவல்களை அநேக கிறிஸ்தவர்கள் வலைதளம் இணைய சேவை மூலமாக கிடைக்க பெற்றுக் கொண்டார்கள். And I'm flooded with mails whether they should take the vaccine or not. தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாமா வேண்டாமா என்று மின்னஞ்சல்கள் என்னிடத்தில் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. And many pastors and church leaders and Christian leaders ask for my opinion and counsel what I think about the vaccine. இந்த தடுப்பூசியை குறித்து என்னுடைய அபிப்பிராயம் என்னதென்பதை அறிந்து கொள்ளும்படி அநேக திருச்சபை போதகர்கள், மேய்ப்பர்கள், தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். I took it up before the Lord in prayer. நான் இந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் ஜெபித்தேன். Now this is what the Lord clearly showed me. கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை எனக்கு மிக தெளிவாக காண்பித்தார். As it is popularly or wrongly news spread in the Christian world today that this vaccine is the mark of the beast. இந்த தடுப்பூசி தான் மிருகத்தின் முத்திரை என்ற ஒரு தவறான செய்தி இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் பிரபலமாக பரவி இருக்கிறபடியால் I want to tell you that it is not. அது மிருகத்தின் முத்திரை இல்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The Lord God, Jehovah, the Holy One of Israel, showed me very clearly from the Holy Scriptures that the coronavirus vaccine is not, I repeat, is not the mark of the beast. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற யெகோவா மாவல்ல தேவன் இப்பொழுது இந்த கோவிட்-19 கொரோனாவுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் தடுப்பூசி மிருகத்தின் முத்திரை இல்லவே இல்லை என்பதை தெளிவாக என்னிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். I was troubled by this issue, இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் உள்ளத்தில் கொஞ்சம் கலங்கிக் கொண்டிருந்தேன் தெரியுமா? So one night I came before the presence of the Lord and asked him, Lord, please show me clearly what is this all about. ஆகவே நான் ஒரு நாள் இரவு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தாவே இதெல்லாம் எதை பற்றி என்பதை தயவு செய்து எனக்கு தெளிவாக விளக்க காட்டும் என்ற இடத்திலே மன்றாடினேன். And the Lord Jesus Christ very plainly told me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் வெளிப்படையாக தெளிவாக என்னிடம் சொன்னார். He said, even you yourself have misunderstood it. நீரே இதை குறித்து தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கிறீரே என்றார். That was a shocker to me. அது எனக்கு பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. So the Lord Jesus said, open your Bible to Revelation chapter 13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேத புத்தகத்தை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும்படி சொன்னார். And he told me to read each verse one by one very carefully. ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு வசனமாக கருத்தோடு கவனமாக படிக்கும்படி சொன்னார். Revelation chapter 13 is the most famous chapter in the entire Bible that talks about the mark of the beast. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் தான் முழு வேத புத்தகத்துக்குள்ளேயே மிருகத்தின் முத்திரையை குறித்து பேசுகிற பிரபலமான புகழ்பெற்ற ஒரு அதிகாரமாகும். So I began to read each verse in chapter 13 very carefully one by one. ஆகவே 13ஆம் அதிகாரத்தின் அனைத்து வசனங்களையும் ஒரு வசனமாக தனித்தனியே கருத்தாய் கவனமாய் படிக்க ஆரம்பித்தேன். And towards the end of chapter 13 is where it details clearly about the mark of the beast. 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் தான் மிருகத்தின் முத்திரையை குறித்த விவரங்கள் துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. And the Lord asked me a question. கர்த்தர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். When will the mark of the beast be implemented? மிருகத்தின் முத்திரை எப்பொழுது நடைமுறையில் அமுல்படுத்தப்படும்? And who will implement it? யார் அதை நடைமுறையில் அமுல்படுத்துவார்கள்? Of course I had no answer. அதற்கான பதில் இடத்தில் இல்லை என்பது உண்மைதான். Chapter 13 very carefully. நீங்கள் 13ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் விசேஷத்தை கவனமாய் பாருங்கள். Chapter 13 first talks about the rising up of the first beast. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதலாவது மிருகத்தின் எழுச்சியை குறித்து தான் தெளிவாக பேசுகிறது. And that first beast is come to be known as the Antichrist. அந்த முதலாம் மிருகம் அந்திகிறிஸ்துவாக அறியப்படுகிறான். And he will be a great person. அவன் ஒரு பெரிய மனிதனாக இருப்பான். He will have great powers. அவனுக்குள் மகாதிகார வல்லமைகள் குடியிருக்கும். Political power and military power. அரசியல் அதிகாரமும் ராணுவ பலமும் உடையவனாக இருப்பான். And he will great authority. மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவனாக இருப்பான். And he will make war with the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களோடு அவன் யுத்தம் பண்ணுவான். Which means he will persecute the believers. அப்படி என்றால் விசுவாச மக்களை அவன் துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்துவான் என்றுதான் அர்த்தம். And that is not limited to just one nation here, another nation there. அது அங்கே ஒரு தேசம் இங்கே ஒரு தேசம் என்று ஒரு எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டிருக்காது. This will be a global phenomena. இது உலகளாவிய ஒரு நிலையாய் தாண்டவமாடிக் கொண்டிருக்கும். Because the scriptures in chapter 13 says the whole world wonders at the beast. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முழு உலகமே அந்த மிருகத்தின் கிரியைகளை குறித்து ஆச்சரியப்படுவார்கள் என்றுதான் வசனம் சொல்கிறது. It even says that the whole world wonders, claiming who is like the beast who dares to make war with God. தேவனையே எதிர்த்து யுத்தம் பண்ண அளவுக்கு துணிந்திருக்கக்கூடிய இந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த உலகமே அவனை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். Global persecution of Christians. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உலகளாவிய உபத்திரவம் தலைவிரித்தாடும் என்பதை காண்பிக்கிறது. Has that happened now? அது இப்பொழுது நடந்திருக்கிறதா? No.
இன்னும் வரவில்லை. Now, after this, a second beast rises up. இதற்கு பின்பு இரண்டாம் மிருகம் ஒன்று எழும்புகிறது. And that second beast is called the false prophet. அந்த இரண்டாம் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி எனப்படுகிறவன். So, by the title false prophet, we can know that he is a religious person. கள்ளத்தீர்க்கதரிசி என்ற பட்டத்தை வைத்து அவன் ஒரு மதவாதி என்பதை அறிந்து கொள்ளலாம். And this false prophet has mighty signs and wonders power. இந்த கள்ளத்தீர்க்கதரிசி மகா வல்லமையான அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும் சக்தி உள்ளவனாய் And இருக்கிறார். the works that he does is on a global scale. அவன் செய்யக்கூடிய கிரியைகளும் உலகளாவிய நிலையில் தான் பரவி இருக்கின்றன. Because we read in Revelation chapter 13 that the whole world will be mesmerized and deceived by the signs and the wonders that the false prophet will do. கள்ளத்தீர்க்கதரிசி செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களை கண்டு ஒட்டுமொத்த உலகமே அப்படியே வசியம் செய்யப்பட்டது போல அவனுடைய மாயையில் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்றுதான் வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் வரை இருக்கிறது. Now please note this very important point. தயவு செய்து மிக முக்கியமான இந்த குறிப்பை கவனியுங்கள். This is one religious leader who rises up before the whole world and the whole world accepts him. ஒரே ஒரு மத தலைவனாக முழு உலகத்துக்கு முன்பாக இவன் தலையெடுத்து எழும்புகிறான். ஒட்டுமொத்த உலகமே அவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். So pointing this, the Lord Jesus asked me the second question. இதை சுட்டிக்காட்டினவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இரண்டாவது கேள்வியை கேட்டார். Is there anyone in the world today, a religious figure who has a great signs and wonders ministry, who is globally accepted and recognized? இப்படி உலகளாவிய நிலையிலே எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டு அடையாளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு மத தலைவன் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையுடையவனாக இன்றைக்கு யாராவது ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று கர்த்தர் கேட்டார். I said, no, Lord. இல்லை ஆண்டவரே என்றேன். Then the Lord showed me further in chapter 13. மேற்கொண்டு 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். What will this false prophet do? இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன செய்வான்? False prophet will exalt and magnify the first beast. கள்ளத்தீர்க்கதரிசி முதலாம் மிருகத்தை மிகவும் அதிகமாக பெரிதாக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துவான். He will praise and give his certificate of authority that the first beast, the Antichrist, is a great God-sent Messiah for the whole world. அந்தி கிறிஸ்துவாகிய அந்த முதலாம் மிருகம்தான் உலகளாவிய நிலையிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மேசியா என்பதை தானே அங்கீகரித்து ஆமோதித்து அவனை பெரிதாக புகழ்ந்து நற்சான்றிதழ் வழங்கி விடுவான். And the whole world will be moved with one heart, with one mind to believe whatever this false prophet says. இந்த கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே நம்புவதற்கு ஏதுவாக முழு உலகமும் ஒரே இதயத்தோடு ஒருமனப்பட்டு விடுவார்கள். He tells the people of the world, let's erect a huge statue image in honor of the first beast and worship him. முதலாம் மிருகத்தை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாக ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி நாம் அவனை வணங்கி வழிபடுவோம் என்று உலக மக்களுக்கு முன்பாக முன்மொழிவான். So the whole world will be made a cause to worship the image of the beast. ஆகவே மிருகத்தின் சொரூபத்தை வணங்குவதற்கு முழு உலகமே ஒரு சரியான காரணத்தை முன்னிறுத்தும். So the Lord asked me his next question. கர்த்தர் ஆகவே தம்முடைய அடுத்த கேள்வியை கேட்டார். Do you see this presently in the world? தற்காலத்தில் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் பார்க்கிறீரா என்று கேட்டார். Is there any one image erected to any one world leader where everyone all over the world is forced to worship him? உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருமே வணங்கி வழிபடும்படி கட்டாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அப்படி ஒட்டுமொத்த உலகளவில் ஏதாவது ஒரு சொரூபம் நிறுவப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். I said, no, Lord. இல்லை ஆண்டவரே என்று பதில் உரைத்தேன். Then he led me to the next point. அடுத்த குறிப்புக்கு என்னை அடுத்தது வழி நடத்தினார். After the false prophet has forced the whole world to worship the image of the beast, கள்ளத்தீர்க்கதரிசி மிருகத்தின் சொரூபத்தை முழு உலக மக்களும் வணங்கும்படி கட்டாயம் பண்ணின பின்பு, then the Antichrist will introduce the mark of the beast. அதற்கு பின்புதான் அந்தி கிறிஸ்து மிருகத்தின் முத்திரையை அறிமுகம் செய்வான். It may be like a digital identity or a password or a code or a mark put in, a chip put in anybody's hand or forehead, and the purpose is for a global identity for each individual. அது யார் எவருடைய நெற்றியிலோ வலதுகரத்தின் மணிக்கட்டிலோ ஒரு சிப் வடிவத்தில் பொருத்தப்படுகிற ஒரு கடவுள் சொல்லாகவோ சங்கேத மொழியாகவோ எண்மையில் அடையாளமாகவோ ஒவ்வொரு தனிநபருடைய அடையாளத்தை குறியிடுகிறதாகவே காணப்படும். And people will not be able to buy or sell, do any kind of business transaction without this mark of the beast. இந்த மிருகத்தின் அடையாள முத்திரையை தரித்திராமல் மக்கள் எந்த விதமான பொருளாதார நிலையில் பரிவர்த்தனை செய்யவோ வாங்கவோ விற்கவோ Said, are முடியாது. you in such a situation now? அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்டார். I said, no, Lord. இல்லை ஆண்டவரே என்றேன். So therefore the Lord showed me this vaccine is not the mark of the beast. ஆகையால் இந்த தடுப்பூசி மருந்து மிருகத்தின் முத்திரை அல்ல என்று கர்த்தர் தெளிவுபடுத்தினார். So therefore we can put all our fears to rest. ஆகவே நம்முடைய எல்லா பயங்களையும் நாம் அப்படியே கிடப்பில்